மரியாம் முத்தமிட்டதான அந்த மாசற்ற பாதம் இவர் ஜேபிஆரோட பாதம். இங்கே வேலையில் ஒரு விசை முத்தமிட்டு சாட்சி சொல்கிறோம். நாங்கள் 2 பேரும் இருக்கவே முடியாது. நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னால் இவரெண்ட வந்ததுனால தான் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். அது மட்டும் தான் உண்மை. இவரை நாங்கள் பார்க்கலனாக்கா இவர் 3 வருஷம் ஆயிருக்கோம் இறந்து. நான் ஒரு வருஷம் 2 மாதம் ஆயிருக்கோம். இவரை நாங்கள் வந்த உடனே டிவியில் பார்த்துட்டு நாங்கள் வந்த 2021 இவரை பார்த்ததுமே செய்தி கேட்டதுமே நான் சொன்னேன், இவர் தீர்க்கதரிசிங்க பிரதர், இவரை போயிட்டு நம்ம சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். இவர் எப்படி பேசினாலும் அது பேசுகிறது எல்லாமே வேதத்துக்கு ஒத்து போகும். அப்படி தான் இவர் பேசுவார். இன்னொரு விஷயம், அவர்கிட்ட கபடம் கிடையாது. ஒரு யதார்த்தமாக தான் செய்வார். ஃபோனில் பேசினாலும் இல்லை உடம்பு சரியாத நேரத்தில் ஜெபித்தாலும் எந்த காரியம் ஒரு யதார்த்தமாக சடனு உடனே அவர் ஜெபிப்பார். யதார்த்தவான் வேதத்தில் கூட அப்படி இருக்குது. பவுல் பற்றி அவர் யதார்த்தவான்னு சொல்லியிருக்குது. பவுல் சொல்லியிருக்கிறாரு, இது மாதிரி நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு மறைக்கல, எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வேதத்தின்படி நடந்து வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாஸ்டர் ஒரு காரியத்தை கூட மறைக்கிறது இல்லை. விசுவாச காரியத்திலையும் இந்த விசுவாசிங்களுக்கு, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்து போகிறதுக்கு அந்த விஷயங்கள்லாம் எதுவுமே மறைக்கலை. இவர் யதார்த்தவான். மொத்தத்தில் நாங்கள் 2021 இவரை பார்க்குறதுக்கு வந்தோம். பார்த்த உடனே இவர் சொன்னார், அதாவது அத்தி மரத்தின் கீழே சகை இருந்தபோது ஏசப்பா சொன்னார் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்களை பார்த்ததுமே இவர் சொன்னார், உங்களுக்கு ஊழியம் வாஞ்சிருக்குது, ஊழிய வரம் இருக்குதுன்னு. அந்த காலத்தில் ஏசப்பா தான் அப்படி சொன்னார். இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி கால தீர்க்கதரிசி இவர் சொல்கிறாரு எங்களுடைய காரியங்களெல்லாம் பற்றி. உலகத்தில் எந்த சபையிலையுமே எந்த காரியமும் இப்படி நாங்கள் எவ்வளோ சபைக்கு போயிருக்கிறோம், எங்களுக்கு நடந்ததில்லை. இப்போ வந்துட்டு நான் ஒரு தரிசனம் ஒன்று பார்த்தேன். அந்த தரிசனம் என்னான்னு சொன்னாக்கா, பாஸ்டர் ஒரு மனுஷன் தேடுறாரு, வீடு வீடாக தேடுறாரு. அதாவது எப்படி எங்கே தேட முடியுமோ அந்த மாதிரி ஒரு மனுஷனை தேடி நிற்கிறாரு. தேடி 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 அவர் ரொம்ப களைப்பாயிட்டார். அப்புறம் நான் சொல்கிறேன், ஐயோ எம்மா என்ன இப்படி பாஸ்டர் இப்படி தேடுறாரு, யார் ஒரு மனுஷனை அவர் தேடி நிற்கிறாரு, ரொம்ப களைப்பாயிடுறாரு தேடி தேடி. ஆனால் அவர் தேடின மனுஷன் இவருக்கு கிடைக்கல. அப்புறம் திடீர்னு சொல்லிவிட்டு எனக்கு உடம்பு சரியாமாச்சு, உடல்நல உடம்பு சரியாமாச்சு. இந்த தரிசனம் பார்த்ததே எனக்கு ஒரு செய்தி ஒன்று நான் பார்த்தேன். அதாவது 23/3/2023 அந்த செய்தி நான் பார்த்தேன். அந்த செய்தி ஃபுல்லாகவும் எனக்கு ஒரு ஜீவனை புதுப்பிச்சுது. அதை ஜீவனோடு எழுப்புனது என்ன, ஆவிலையும் சரீரத்துலேயும் மாமிசத்துலையும் அந்த ஜீவன் எத்தனை முறை போட்டாரோ அத்தனை முறையும் அதை நான் பார்த்தேன். அப்போ எனக்கு அதிகமான கடலுடைய ஆவி நிறைஞ்சி நான் ரொம்ப பலனாக இருந்தேன் அந்த செய்தி கேட்டு. அதன் பிறகு தரிசனம் முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த செய்தி கேட்டேன். நான் செய்தி கேட்டது பிறகு எனக்கு கொஞ்ச நாள் பொறுத்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னாக்கா, ஒரு நைட்டு ஒரு பகல் எனக்கு உடம்பு சரியாமல் இருந்துச்சு. வயிறு வலி வந்துச்சு, அடி வயிறில் ரொம்ப வலி இருந்துச்சு. அது வலின்னு சொன்னாக்கா மரணத்துக்கு ஏதுவான வலி. அது நான் அதிக பாதாளம் பள்ளத்தில் நான் போயினே இருக்கிறேன். எனக்கு மரணம்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, செய்தியில் சொல்லுவார், இருள் இருந்தால் அங்கே மரணம் இருக்குன்னு சொல்லுவார். அதனால் நான் இருள் போயினே இருக்குது. நான் கீழே பள்ளம் ரொம்ப பள்ளத்தில் நான் போயினே இருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது மரணம் தான் அதுன்னு சொல்லிட்டு என் ஆவி பிரிஞ்சு போகுது. அப்போ நான் இந்த பிரதரை வெளியில் இருந்தார், இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பிரதர் நீ வரலன்னா நான் இறந்துடும் போல் இருக்குது, நான் ரொம்ப பாதாளத்துக்கு கீழே போயினே இருக்கிறேன், எனக்கு நல்லா தெரிதுங்க பிரதர் அது அப்படின்னு சொன்னேன். இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனார். கூட்டின்னு போயிட்டு திடீர்னு கொண்டாந்து விட்டார். மறுபடியும் 12 மணி நைட்டுக்கு திரும்ப வந்துச்சு அந்த வயிறு வலி. ஒரு நைட்டு ஒரு பகல் ஃபுல்லாக அந்த வயிறு வலி இருந்துச்சு. வயிறு வலின்னு சொன்னாக்கா வயிறு ரொம்ப பெருசாக வீங்கிச்சு. வாய் வழியாக வருது, இந்த பாத்ரூமு யூரின் மொத்தமே இந்த பக்கம் வருது. வயிறு ரொம்ப வீக்கமாகிடுச்சு, உபசம் ஆயிடுச்சு. எனக்கே தெரியுது வயிறு ரொம்ப பெருசாக வீங்குன்னு தெரியுது, இந்த ஆவி பிரியுறதோன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் கூட நான் கூப்பிடல, அப்படி பாஸ்டர் நினைக்கலான்னு சொல்லி ஒரு நினைவில்லாமலே ஆகிப்போச்சு. பாஸ்டரையும் கூப்பிடல, எதுவுமே நான் செய்யலை. இது மாதிரி இந்த நோயிலே போராடின்னு இருக்கிறோம். அப்போ மறுபடியும் விடியற் காலம் இவர் ஆம்புலன்ஸ் எட்டுன்னு போனார். வேலூர் அடுக்கும் வர ஹாஸ்பிட்டலில் எட்டுன்னு போயிட்டு சேர்த்தாங்க. அங்கேயும் ஒரு தரிசனம் வந்துச்சு. எனக்கு நினைவே கிடையாது. இந்த டாக்டருங்கெல்லாம் ஏதோ ஒரு பறவை மாதிரி தெரியுது, போகிறாங்கோ வராங்கோ அது மாதிரி தான் தெரியுது.
மூக்கு டியூப்பு போட்டாங்க, யூரியனுக்கும் டியூப்பு போட்டாங்க. ஒரு மாதிரி 2 கையும் கட்டிக்கினாங்க. அது ரொம்ப இன்னும் அதிகமான பயம் ஆயிடுச்சு. நினைவே சுத்தமாக இல்லை. அப்போ ஒரு தரிசனம் வந்துச்சு. வேதத்தில் ஒரு காரியம் இருக்குது, தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சித்தி பெறுவீங்க. பாஸ்டர் சொல்வார் செய்தியில், நீங்கள் வந்து பொன் வெள்ளி வேணும், இது வேணும், அது வேணும் கேட்காதீங்க, கிருபையும் தயவும் கேளுங்கோ, அவரிடத்தில் இருக்குது அது அப்படின்னு சொல்வார். அப்போது அந்த தயவும் இரக்கமும் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு அது வந்துச்சு. எப்படி வந்துச்சுனாக்கா, நான் தரிசனத்தில் மறித்து கல்லறையில் வச்சுட்டாங்க. வீட்லேயும் அப்படி தான் எதிர்பார்த்துருக்குறாங்க. என்ன பண்ணுறது, இறந்துட்டா அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் எதிர்பார்த்துருக்குறாங்க. அங்கே என்னை எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. சேர்த்த உடனே எனக்கு அன்றைக்கி நைட்டு ஒரு தரிசனம் வந்துச்சு. நான் என்னை அடக்கம் பண்ணுறதுக்காக எல்லாம் வச்சுட்டுருக்குறாங்க கல்லறை அண்டையில். அப்போ வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இன்னும் எப்படி இது பண்ணாலும் முடியாது, ஜீவன் வந்து முடிஞ்சிச்சு, வச்சுட்டாங்க கல்லறையில்னு சொல்லி நான் யோசனை பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கல்லறையிலே போட்டாங்க. இந்த சவப்பெட்டியெல்லாம் மேலேயே இருக்குது, கல்லறைக்கு மேலேயே. என்னை கல்லறையில் வச்சுட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 கையும் இப்படி கட்டிட்டு இருக்கிறாங்க, 2 காலையும் கட்டியிருக்கிறாங்க அந்த தரிசனத்தில். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு மனுஷர் வந்தார். அந்த மனுஷர் வந்து 2 கரம் பார்த்தேன், நான் 2 பாதமும் பார்த்தேன். நாங்கள் எப்பவும் வந்தாக்கா ஓடி வந்து ஒரு பாஸ்டர் பாதத்தை வந்து கும்பிட்டுருவோம். டிவியில் கூட செய்தி போயினே இருக்கும். நாங்கள் பாஸ்டர் இப்படி வந்த உடனே ஓடி போய் அங்கேயே கீழே கும்பிடுவோம். எங்களுக்கு அது பழக்கமாகிடுச்சு. நாங்கள் பாஸ்டர்கிட்ட எப்போ வந்தோமோ அப்புறத்துலேருந்து பாஸ்டர் வந்து நாங்கள் எங்கன்னா வெளியே போனால் எங்களுக்கு முன்னாடி போவார். இல்லையா நாங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் வாசப்படியில் வந்து நிற்பார். எங்களுக்கு முன்னதும் பின்னமாக தரிசனம் ஆயினே இருப்பார். இவர் டியூட்டிக்கு போயிட்டு வந்தார்னா நான் சொல்லுவேன் பாஸ்டர் வந்து போனாருன்னு. இவர் டியூட்டிக்கு போகிற இடத்துல சொல்லுவார் பாஸ்டர் வந்தார் எங்கள் கூட அப்படின்னு சொல்லி. இப்படியே தான் இந்த 3 ஆண்டு எங்களுக்கு தரிசனம் வந்துனே இருக்கிறது. கூட வருவார், கூட போவார். அது மாதிரி எங்களுக்கு தரிசனம் ஆகும். அப்போ அந்த கல்லறை அண்டை வந்து 2 கரம் வந்து என்னை தூக்குச்சு மேலே. அதுக்கப்புறம் வந்து 2 பாதம். இது இவர் பாஸ்டர் எப்படி இருப்பார் அது மாதிரி 2 கரங்களும் 2 பாதமும் வந்து எனக்கு கல்லறையிலேருந்து தூக்கணும் உடனே நான் பார்க்குறேன், யார் இந்த மனுஷன் நம்மளை மேலே தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இவருடைய கரம், ஜேபிஆரோட 2 கரம், அந்த 2 பாதம் அந்த கல்லறையில் வந்து என்னை எழுப்பிச்சு. அப்புறம் தரிசனத்தில் இப்படி போயினே இருக்குது, கல்லறை வந்து காலியாக இருக்குது. அப்புறம் நான் யோசனை பண்ணுறேன், நம்மளை இவர் யார் இருக்கும் இவருன்னு பார்த்தாக்கா இவர் பாஸ்டருடைய கரம், 2 கரமும் 2 பாதமும் இது மட்டும் தெரிஞ்சு வந்து தூக்குனார். தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மனுஷன் ஏணியில் ஏறி இறங்குற மாதிரி தெரிஞ்சிச்சு என் தலைக்கு மேலே. அப்போ ஏணியில் ஏறி இறங்கும்போது அந்த ஏணியில் ஏறி இறங்கின 2-3 பேர் தூதுறங்க மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கல்லறைக்கு மேலே ஒரு கம்பம் ஒன்று நட்டு அந்த கம்பத்தை சிமெண்ட் போட்டு பேஸ்மெண்ட் மாதிரி போட்டு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்படி நான் பார்த்துன்னு இருக்கிறேன், இவர் வந்து எழுப்பிட்டார், இது பாஸ்டர் தான். ஏன்னா நாங்கள் இவரை தீர்க்கதரிசின்னு சொல்லி தான் இருதயத்தில் வச்சுருக்கிறோம். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனடைவான்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. இவர் கிருபையும் தயவும் கேளுங்கோ, வேறு எதுவும் கேட்கக்கூடாது, கடவுள் கட்டன்னு சொல்வார் செய்தியில். அந்த கிருபையும் அந்த தயவும் அந்த கல்லறையில் வந்து என்னை இவர் என்னை மேலே தூக்குனார். தூக்கிட்ட உடனே நான் கண் விழிச்சிக்கினேன். கண் முழிச்சு தான் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா கத்துறாங்கோ, நடையறகு ராஜா என் பிள்ளை இறந்துட்டியே அப்படின்னு சொல்லி என்னை தூக்குனார். ஒரு மனுஷன் அந்த குழியில் போட்டார். இது வந்து உண்மையாக நடந்த காரியம். இது சம்பவம். இந்த கல்லறை எண்டில் இவர் வந்தார். அதுக்கப்புறம் வந்து டாக்டருங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஸ்டரே கூட சொன்னார், ஆப்ரேஷன் பண்ணுவாங்க சிஸ்டர், இந்த மாதிரி இனிமா டெஸ்ட்டெல்லாம் எடுத்துருக்குறாங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும், அப்படி எங்களுக்கு தெரியாமலாம் நீங்கள் வரக்கூடாது, ஹாஸ்பிட்டல் விட்டு பயந்துன்னு வந்துட்டு போகிறீங்கன்னாரு. ஆனால் பயத்தில் தான் நாங்கள் இருந்தோம். அங்கே டாக்டர் என்ன ரிப்போர்ட் சொன்னாரோ அதே ரிப்போர்ட்டு இவர் ஏற்கனவே சொல்லிட்டார், இந்த ப்ராப்ளம் இருக்குது சிஸ்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஹாஸ்பிட்டலேருந்து இவர் வந்து சொல்கிறாரு, சிஸ்டர் வந்து ஏற்கனவே பாஸ்டர் சொல்லியிருந்தார், தரேன்னு சொல்கிற பொறுத்தனை தரல. பாஸ்டர் சொன்னார், நீங்கள் 2 பேரும் போய் குடும்பமாக இருங்கன்னு சொல்லி. அதுவும் நான் செய்யலை, நான் கீழ்ப்படியில் சூழ்நிலை நிமித்தமாக அந்த பொறுத்தனையும் தரலை. இதனால் வந்தது தான் இந்த பிரச்சனை எனக்கு. அப்புறம் இவர் சொன்னார், சிஸ்டர் வந்து பொறுத்தனை தராமல் சாபத்துக்குள்ளேயே போயின்னு இருக்கிறாங்க, அது மரணத்தை கொண்டு வந்துடும்னு சொல்லி. ஆனால் மரணத்தை தான் கொண்டு வந்துச்சு. அதன் பிறகு வந்துட்டு பாஸ்டர் இருக்கிறாரு ஹாஸ்பிட்டலில், இவரை தான் பேசியிருந்தார், நான் பேசலை. அப்புறம் நான் ஒரு விண்ணப்பம் பண்ணேன் மனசுக்குள்ளவே, இவரும் இந்த விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாரு. மோசேவா ஆரோனும் சபை நடத்திருந்தாங்கோ, அந்த ஜனத்தை வந்து கடவுளை வந்து வணங்கா கழுத்துள்ளவங்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதீங்கோ, அந்த ஜனங்க
மனகா கழுத்துள்ளவங்க அந்த ஜனங்க மறித்து போட்டோன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து மோசே சொல்கிறாரு, இந்த ஜனத்தை கானான் தேசத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு போவேன்னு சொன்னீங்களே, வழியில் இறந்துட்டா பிரஜாதியார் கேள்விப்பட்டா அது பிரஜாதியார் கேள்விப்பட்டு தப்பாக நினைக்கும் அப்படின்னு சொல்லி ஆகுது. அப்போ நாங்கள் சொல்கிறோம், பாஸ்ட்டுக்கிட்ட நாங்கள் போனோம், ஒரு சில ஜனத்துக்கு அங்கே தெரியும் நாங்கள் கன்னியாகுமரி வரோன்னு சொல்லி. கன்னியாகுமரிக்கு போனாங்க, அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லுவாங்கப்பா, அது ஒரு கேவலமாக இருக்கும். நான் என்ன தவறு செய்திருந்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் எனக்கு மன்னிக்குங்க அப்படின்னு சொல்லி நான் உள்ளுக்குள்ளே விண்ணப்பம் பண்ணேன். அதே மாதிரி இவரும் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு வந்து சொன்னாங்க. இவர் வந்து சொன்னார், பாஸ்டர் வந்து சொல்கிறாரு இது மாதிரி மரணத்துக்கு ஏதுவாக தான் சிஸ்டர் இருக்கிறாங்கன்னு சொன்னாருன்னு. இவர் வந்து என்கிட்ட ஃபோன் கொடுத்தாரு. ஃபோன் பண்ணல, இவர் வந்து சொல்லினே இருந்தார். அப்புறம் நான் சொன்னேன், பாஸ்ட் என்னை விட்டுருவாருன்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு சொல்லி பயம் பண்ணுறீங்க, நான் பாஸ்ட்டுக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டுக்கிட்ட நான் சொன்னேன்ப்பா, நான் எதனா தவறு செய்திருந்தால் மன்னிச்சிங்கோ, நான் பொறுத்தனை ரெடி பண்ணி நான் எடுத்துன்னு வந்து தரேன்பான்னு சொன்னேன். அது ஒரு குரல் வந்து ரொம்ப மெல்லிய சத்தமாக கேட்டுச்சு எனக்கு. கேட்டு தான் சொன்னார், சரி சிஸ்டர் நீங்கள் சுகம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னார். வீட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு இவரே சொன்னார். அப்புறம் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னார் சுகன்னு சொல்லிவிட்டு. எப்போ அப்படி சுகன்னு சொன்னாங்களே, எனக்கு நாளைக்கு ஆப்ரேஷனுக்கு எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க, கையெழுத்தும் போட்டாங்க எங்கள் அண்ணி. அதுக்கப்புறம் நாளைக்கு ஆப்ரேஷன், எனக்கு இது ஒரு ஏதோ பழுப்பு ஒன்று லைட்டு மாதிரி விட்டு வயிற்றுள்ள, அது பார்த்துட்டு உடனடியாக ஆப்ரேஷனு. பாஸ்டர் சொல்லிட்டார் சுகம் நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட்டு. நாங்கள் மறுநாள் போய் லைனில் நின்று இருக்கிறேன் நான் அந்த டெஸ்ட்டுக்காக. அவர் சீஃப் டாக்டர் வந்தார். அவர் வந்து என்னையே பார்த்து நின்றுந்தார். அவர் என்னையே பார்க்க எனக்கு பயம் ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க போலக்குதுன்னு. அப்புறமா அவர் என்னை கூப்பிட்டாரு. சீஃப் டாக்டர் வந்து ரவுண்ட்ஸ் வருவார், அவர் போயிட்டு பிறகு நான் உனக்கு டிஸ்சார்ஜ் எழுதி தரேன், நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறமா அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டார். அப்போ சீஃப் டாக்டர் கேட்டார், ஏன் அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் எழுதிருங்க, ஆப்ரேஷன் தானே எழுதிருக்கிறேன், நீங்கள் ஏன் டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்கன்னு. அவர் அப்பா சொல்லிட்டார். அன்றைக்கி அதுக்கு முன்னே நாள் நைட்டு சுகம் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு ஒரே வார்த்தை தான் சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னாலே அதில் சுகம், அதில் ஆரோக்கியம் இருக்கிறது. அவர் ஏசப்பா வாழ்ந்த நாட்டில் தான் ஒரு வார்த்தை சொன்னால் ஜனங்களுக்கு சுகம் கிடைச்சிச்சு. இந்த நாளில் இவர் சொன்னால் ஒரு சுகம் கிடைக்கிது, ஒரு வார்த்தை இருக்கிறது. அதனால தான் இவர் தீர்க்கதரிசின்னு சொல்லி நாங்கள் எடுத்துருக்குறோம். அப்புறம் ஒரு மாதம் வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப நினைவே இல்லை, நினைவு ரொம்ப குறைவாக இருக்குது, யார் பார்த்தாலும் பயமாக இருக்குது, நினைவே சுத்தமாக இல்லை. அது பைத்தியம் மாதிரி போயின்னு வந்துன்னு வீட்டில் இருந்தோம். தூக்கமே வரல. வீட்டுக்கு வந்தால் வந்து சர்பத்தின் ஆவி அது கிரியை செய்து மரிச்ச ஆவி இதை எடுத்துன்னு போகிறதுக்காக போராடுதுன்னு சொல்லியிருந்தார் பாஸ்டர். அது உண்மையே. அது நைட் ஆனால் அந்த சர்பம் வரும், சர்பம் வந்து முடுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை குத்துச்சு. தூக்கமே கிடையாது. அப்போ நான் பாஸ்டர் சொன்னேன்ப்பா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொன்னேன். சொன்ன உடனே சரி சிஸ்டர் இது சர்பத்தினம் அப்படியே கண்ணு மூடிக்கிங்க, சர்பத்தினம் தூக்கத்தை கெடுக்கிற சர்பத்தியாவே நான் பிடிச்சி கட்டுறேன்னு சொன்னார். அன்னிலேருந்து அந்த சர்பம் இன்றைக்கி வரலாம் வரதில்லை. ஒரு வருஷம் 2 மாதம் ஆச்சு. அப்புறம் இது செத்துட்டு ஆவின்னு சொல்கிறாரு பாஸ்டரு, மரிச்ச ஆவின்னு சொல்கிறாரு. மரிச்ச ஆவி வந்து இது மாதிரி மரணத்துக்கு இழுக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி படுத்துருந்தா தான் ஜெபிச்சார். அந்த நைட்டு ஒரே வார்த்தை சொன்னார், இந்த ஆவி பிரித்து கட்டினேன். அந்த நைட்டு வந்து இந்த செத்துட்டு ஒரு ஆவி, செத்துட்டவங்க வந்து ஒரு உருவம் வந்து படுத்துன்னு இருக்குது. எனக்கு வயிற்றில் தான் ப்ராப்ளம். அந்த செத்துட்ட ஆவியினுடைய வயிற்றில் ஒரு சர்பம் இருக்குது, அது வெளிப்படையாக அது அப்படி சுற்றின்னு இருக்குது இடுப்பை. அப்போ வந்து நான் பார்க்குறேன், அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொன்னால் கையில் ஒரு ஜாட்டி கொம்பு வச்சுருக்கிறாரு. அந்த செத்துட்டவங்க பாருங்கள், அவங்க சடலுக்கு பின்னாடி அவர் நின்று சொல்கிறாரு, போடுகிறாரு, இந்த கோட்டு தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்கிறாரு. அதை மிரட்டின்னு இருக்கிறாரு. அப்போது வந்து நான் பார்க்குறேன், யார் இந்த மனுஷன் இந்த செத்துட்டவங்களை போயிட்டு மிரட்டின்னு இருக்கிறாரு. அவர் பார்க்குறதுக்கு இது ஒரு ரவுடிங்களுக்கு செட்டு மாதிரி தெரிகிறாரு அவர் கண்ணுக்கு. அப்புறம் நான் சொல்கிறேன், இந்த மனுஷன் யாருன்னு தெரியலையே, செத்துட்டவங்களை போய் இப்படி அதட்டிட்டு மிரட்டின்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். பார்த்துட்டு இப்படி திரும்ப சொல்கிறேன். பாஸ்டர் செய்தியில் சொல்கிறாரு, அதாவது போன வருஷம் செய்தி, இது 2023 செய்தியில், ஜாட்டி கொம்பு இருக்குது, ஜீவொலி ஜபக்கிறதுக்கே கீழே மாடியில் வச்சுருக்கிறேன், இனிமேல் பெரம்பாடி தான் மேலே அதை எடுத்துன்னு வர போகிறேன்னு சொல்கிறாரு. பாஸ்டர் செய்தி கொடுத்தோம்னா அந்த ஜாட்டி வந்து நான் தரிசனத்தில் பார்த்தேன். அப்போ வந்து அந்த மரிச்ச ஆவி வந்து இந்த பக்கம் வரவே இல்லை. இவர் என்றைக்கு இப்படி கோடு போட்டார் அந்த பக்கம் வரதில்லை. எனக்கு அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையே நின்று போச்சு. அப்புறம் யார் இவர் அதட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அவர் இப்படி சைடாக திரும்பினா இவர் பாஸ்டர். அது அந்த தரிசனத்தில் இப்படி பல காரியங்களில் சுகம் கொடுத்துருக்குறாரு. இவரும் நானும் மறிச்சிட்டே இருப்போம். இவரை வந்து நாங்கள் பார்க்கலன்னா மறிச்சிட்டு இருப்போம்.
உலகத்தில் எந்த சபையிலையுமே எந்த இதுலேயுமே அது மாதிரியான ஒரு வார்த்தையில் இந்த பிசாசு கட்டுப்படுறது கிடையாது. ஒரு பாஸ்டர் சொன்னார்னா அது உடனடியாக அப்படியே நிற்கும். அந்த தரிசனத்திலே கோடு போட்டார், இந்த பக்கம் வரக்கூடாது அந்த சர்பம்னு சொல்லி. அன்னையிலேருந்து 1 வருஷம் இந்த 2 மாதம் ஆச்சு. இன்றைக்கோட அந்த சர்பமும் வர்றதில்லை, அந்த தூக்கத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படியா எங்களை வச்சு பாதுகாத்தார். இவர் நாமும் உயர்ந்திருப்பதாக, ஜேபிஆருடைய நாமும் இன்னும் மேலும் உயர்வதாக, அவருடைய ஊழியம் உயர்வதாக, அவர் உயர்ந்திருப்பாராக, அவர் சுகித்திருப்பாராக. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு 4 மாதத்துக்கு முன்ன என்னுடைய கால் ரொம்ப வீக்கம் ஏறி போய் அப்படியே நாய் கட்சி எப்படி கொத்துறதோ அது மாதிரி எனக்கு ரொம்ப டாய்ச்சல் குத்துது. ஏதோ போட்டு, ஆனால் ஜபம் எண்ணெய் மட்டும் நான் எப்பவுமே விடுறதில்ல. ஜபம் எண்ணெய் போட்டு தேய்ச்சின்னு தான் இருப்பேன். ஒரு இரவு மட்டும் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் என் கால் ஒன்றும் பண்ணவே முடியல, ரொம்ப டாய்ச்சல் கொடுக்குது, நாய் பிடுங்குற போல் அப்படியே கட்சி குதிருது. அப்படி இருக்கும்போது பாஸ்டருக்குன்னா ஃபோன் பண்ணணுமே, நம்ம ஜபம் எண்ணெய் போட்டு இவ்வளோ தொலைக்கு நம்மளுக்கு ஒன்று இது பண்ணுதுன்ட்டு இப்போ அந்த இடுப்புலேருந்து கால் வரலையும் அப்படியே புட்டிங்க எடுக்குது. சரி, நானும் ஜபம் பண்ணுறேன், விட்டு போட்டேன், ஜபம் பண்ணுவேன், சரின்ட்டு இருப்பேன். அது மீறி நம்மளை மீறி டாய்ச்சல் கொடுக்குது அது. அப்படி இருக்கும்போது ஒரு இரவில் பாஸ்டர் ஃபோன் பண்ணேன். இன்றைக்கே அவர் ஜபம் பண்ணதுமே அதனுடைய விடுதலை அப்பே எனக்கு ஒரு சுகமாச்சு. சுகமான பிறகு அப்புறம் 1 2 3 நாள் கழிச்சு அப்புறம் ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது, அன்றைக்கி ஜபம் பண்ணார். இவருடைய ஜபம் அன்னைக்கு அப்போ என்ன தான் வியாதி இறக்கட்டும், எப்படியாப்பட்ட செத்த மரணத்தில் இருந்தாலும் அவருக்கு பலன் அன்றைக்கே புதுப்பிக்கும். அந்த ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் நாங்கள் ஒரு அந்த ஜீவவழியில் ஒரு சாட்சி எங்களை ஆண்டவரை நிறுத்தினதுக்கு கோடான கோடி நன்றியும் சோத்திர பலிகளும் ஏறிடு.